Hello everybody, welcome back to your channel. நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் அதுக்கப்புறமா டாப் ஸ்டார்ட் அப்ஸில் உங்களுக்கு ஜாப் வேணும்னா நீங்கள் கரெக்டான வீடியோவில் தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் அதுக்கப்புறமா டாப் ஸ்டார்ட் அப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதாவது என்னென்னா உங்களுக்கு எப்படி ஜாப் கிடைக்கும், அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு இந்த இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் அதுக்கப்புறமா டாப் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் வேணும்னா நீங்கள் ₹1 கூட நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ஏன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னன்னா நீங்கள் இந்த ஜாப் விஷயத்தில் ₹1 கூட பே பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய இந்த ஜாப் ரிலேட்டட் வெப்சைட் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா நிறைய இந்த ஜாப் ஹண்டிங் வெப்சைட் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறமா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்லாம் கிடைக்கல. நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த ரெஸ்யூமே சரியாகவே கிரியேட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறமா அவங்களோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் என்னென்னா, உங்களுக்கு இந்த பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் அதுக்கப்புறமா பெரிய பெரிய இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இந்த அன்அகாடமியோட ஒரு ஜாப் வெப்சைட் பற்றி சொல்ல போகிறேன். சப்போஸ் அந்த வெப்சைட்டில் உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கம்பெனிஸ் பின்னாடி போக தேவையில்ல, கம்பெனிஸ் உங்கள் பின்னாடி வருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் அதுக்கப்புறமா இந்த பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் எது மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த அர்பன் கம்பெனி அதுக்கப்புறமா இந்த அப்கிரேடு அதுக்கப்புறமா இந்த வேதாந்து அதுக்கப்புறமா இந்த கியூர்.ஃபிட் அதுக்கப்புறமா இந்த இந்தியா மார்ட் அதுக்கப்புறமா இந்த கிரெட்டு டிஜிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்மால் கேஸு அதுக்கப்புறமா இந்த ரேசர் பே அதுக்கப்புறமா 1mg ஜூம் கார் அதுக்கப்புறமா இந்த ஜூபிட்டர் பேங்க் அதுக்கப்புறமா இந்த துகான் ஒன் கோட் கம்பெனி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஏன்னா இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் அதுக்கப்புறமா இந்த பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேர் என்ன சொல்லலாம்னா, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் எப்படி ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் ஜாப் கிடைக்கும். இந்த ஜாப் விஷயத்தில் நீங்கள் என்னை நம்பலாம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் சப்போஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வித்தின் 15 டேஸ்க்குள்ளே ஜாப் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொன்ன கம்பெனிஸில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னா 50,000 to 2 lakh rupees பர் மந்த் சேலரி கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி நான் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னென்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம் அதை பற்றியும் நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஜாப்ஸில் ஒர்க் பண்ணலாம், அதாவது என்னென்ன ஜாப்ஸில் இருக்குது அதை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் என்னென்னா relevel.com, அதாவது என்னென்னா ரீலெவல் பை அன்அகாடமி. இப்போ இந்த relevel.com பற்றி சொன்னோன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஜாப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா சப்போஸ் உங்ககிட்ட எந்த ஒரு டிகிரி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த relevel.com என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா நாலேஜ் பேஸ் பண்ணி உங்களை ஹையர் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஷோ பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் எப்படி ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறமா நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே நான் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் அதுக்கப்புறமா இந்தியாவோட பெரிய பெரிய யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஜாப் வேணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒரு டெஸ்ட் தர மாதிரி வரும். ஓகேவா? அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு டெஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்தியாவோட பெரிய பெரிய யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா இந்த ரீலெவல் உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா இந்த ரீலெவல் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேயே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஜாப்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரீலெவல் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டை தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரீலெவல் பத்தி சொல்லணும்னா, ரீலெவல் பெரிய பெரிய கம்பெனிஸ், அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க ஒர்க் பண்ணி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னா 50,000 to 2 lakh rupees நீங்க ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கலாம். இப்போ இந்த ரீலெவல் வெப்சைட்ல நீங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்லாம் தரலாம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க, பாப்புலர் டெஸ்ட் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட், அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட், அதுக்கப்புறமா இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் நீங்கள் தரலாம். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா நாலேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல தாராளமாக ஒரு டெஸ்ட்டை தரலாம். அதுக்கப்புறமா இங்கே போட்டிருக்க பாருங்க, கெட் யுவர் ட்ரீம் ஜாப் இன் 15 days அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, உங்களுக்கு உங்களோட ட்ரீம் ஜாப் 15 daysக்குள்ள கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறமா இங்க போட்டிருக்கு பாருங்க, ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூஸ் யோர் ட்ரீம் ஜாப் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட், செகண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட், தேர்ட் இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 500+ ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க ஹையஸ்டா எவ்வளவு சேலரி வாங்கலாம்னா 10 lakhs per annum. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 150+ ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹையஸ்டா எவ்வளவு சேலரி கிடைக்கும்னா 15 lakhs per annum. அதுக்கப்புறமா இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 350+ ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க இதுல ஹையஸ்டா எவ்வளவு சேலரி வாங்கலாம்னா 15 lakh per annum. இப்போ இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்ல என்னென்ன கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை நல்ல ஸ்கோர்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்க இவங்களோட இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எது மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம்னா, இந்த அர்பன் கம்பெனி, அதுக்கப்புறமா இந்த அப்கிரேடு, அதுக்கப்புறமா இந்த Cure.fit, அதுக்கப்புறமா இந்த வேதாந்தோ, அதுக்கப்புறமா இந்த இந்தியா மார்ட், அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. ஓகேவா? அதுல நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இவங்களோட இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்க இவங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இந்த கம்பெனிஸ்ல தாராளமா ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த கம்பெனிஸ்ல எவ்வளவு சேலரி கிடைக்கும்னா, இங்க பாத்தீங்கன்னா 6 lakhs per annum, அதுக்கப்புறமா 5 lakhs per annum, அதுக்கப்புறமா 5.5 lakhs per annum, அதுக்கப்புறமா 6 lakhs per annum, அதுக்கப்புறமா 14 lakhs per annum, அதுக்கப்புறமா 8 lakhs per annum. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல சேலரினே சொல்லலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எது மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம்னா, இந்த கிரெட், அதுக்கப்புறமா இந்த டிஜிட், அதுக்கப்புறமா இந்த ஸ்மால் கேஸ், அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஓகேவா? அதுல நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா இந்த கம்பெனிஸ்ல உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அதை நீங்க இங்கிருந்தே பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 38 lakh per annum அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா 23 lakhs per annum அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல சேலரின்னு சொல்லலாம். இப்போ இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ல நீங்க என்னென்ன கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எது மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம்னா, இந்த கிரெட், அதுக்கப்புறமா இந்த ரேசர் பே, அதுக்கப்புறமா இந்த 1mg, இது பாத்தீங்கன்னா டாட்டாவோட கம்பெனி. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஜூம் கார், அதுக்கப்புறமா இந்த துகான், அதுக்கப்புறமா இந்த டிஜிட், அதுக்கப்புறமா இந்த ஜூபிட்டர் பேங்க், அதுக்கப்புறமா இந்த ஸ்மால் கேஸ், அதுக்கப்புறமா இந்த அப்கிரேடு, அதுக்கப்புறமா இந்த ஒன் கோட் ஆப் கூட இருக்கு. ஓகேவா? ஒன் கோட் பத்தி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சேனல்ல சொல்லியிருக்கேன். சோ அதனால ஒன் கோட் கம்பெனி கூட இருக்கு. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. சோ அதனால சப்போஸ் நீங்க இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒன் கோட் கம்பெனியோட ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலை ஓபன் பண்ணிட்டேன். நீங்க இந்த கம்பெனி பத்தி இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கம்பெனில எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க, அதாவது என்னன்னா
டீம் சைஸ் எவ்வளோ அதை நீங்க இங்கிருந்து தாராளமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சிடிசி கிடைக்கும், அதாவது என்னன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அதை நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஃபண்டிங் கிடைச்சிருக்கு அதை நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா $5 million ஃபண்டிங் கிடைச்சிருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறமா அபவுட் த கம்பெனி அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க இந்த கம்பெனி பத்தி இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாப்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ்ல இருக்கணும் அதை நீங்க இங்கிருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இங்கிருந்து நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க சூஸ் யோர் ட்ரீம் ஜாப் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க உங்களோட ட்ரீம் ஜாபை இங்கிருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாபை செலக்ட் பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பாத் டு யோர் ட்ரீம் ஜாப் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னன்னா நீங்க இந்த ஜாப்க்கு ஒரு டெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இந்த ரீலெவல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க ஒரே நாள்ல கொடுக்குற மாதிரி வரும். அதாவது என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா 5 ரவுண்ட் இருக்கு. ஓகேவா. அதை நீங்க ஒரே நாள்ல கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா. சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரீலெவல் ப்ரொஃபைலை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்ககிட்ட பேசிக்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது என்னன்னா இந்த எம்சிக்யூல கேட்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அதோட டைமிங் நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த ரவுண்டோட டியூரேஷன் என்னது, அதாவது என்னன்னா இந்த ரவுண்டு எவ்வளவு நேரம் நடக்கும் அதை நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறமா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல உங்களோட கோடிங் நாலேஜை இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுண்டு எப்ப ஸ்டார்ட் ஆகும் அதோட டைமிங் நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த ரவுண்டோட டியூரேஷன் என்னது அதை நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதே ரவுண்ட் மாதிரி இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறமா நீங்க இந்த 4 ரவுண்டுமே முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த இன்டர்வியூவோட டியூரேஷன் நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இன்டர்வியூ எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதை நீங்க இங்கிருந்தே பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரீலெவல் ப்ரொஃபைலை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எல்லா ரவுண்டுமே இந்த ரீலெவல் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ அதனால இந்த எல்லா ரவுண்ட்லயுமே உங்களோட ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா நாலேஜை இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க இவங்களோட இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உங்களோட பெஸ்டான ரீலெவல் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, கம்பெனிஸ் உங்க பின்னாடி வந்துருவாங்க. ஓகேவா. ஸோ அதனால நீங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களோட ரீலெவல் ப்ரொஃபைல் பார்க்க எப்படி இருக்குன்னா பார்க்க இப்படிதான் இருக்கும். இந்த ப்ரொஃபைல இந்த ரீலெவல் தான் வெரிஃபை பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபைல்ல உங்களோட ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறமா வீக்னஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைல்ல உங்களோட ஸ்கில்ஸ் அதுக்கப்புறமா நாலேஜை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரீவியஸா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அதை கூட இவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா உங்களோட ரீலெவல் ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கம்பெனிஸ் பின்னாடி போக தேவையில்ல, கம்பெனிஸ் உங்க பின்னாடி வருவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து கம்பெனிஸ் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. ரீலெவல் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரீலெவல் உங்களை இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா அகைன் இந்த டெஸ்ட்டை நீங்க தரலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களோட இந்த ரீலெவல் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைல் இந்த ரீலெவல் லீடர் போர்ட்ல போயிடும். ஓகேவா. அதுக்கப்புறமா நிறைய கம்பெனிஸ் உங்களோட ப்ரொஃபைல பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா நீங்க அவங்களோட இன்டர்வியூ கிராக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட ட்ரீம் ஜாப் கிடைச்சிரும். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல என்னன்னா சப்போஸ் உங்ககிட்ட எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, அதாவது என்னன்னா உங்ககிட்ட 0 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட்ல நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க ஒரு புது ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா நீங்க இந்த டெஸ்ட்ல தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களோட ஏஜ் கண்டிப்பாக 18 above இருக்கணும்.
நெக்ஸ்ட் நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க கிராப் த ப்ராஷர் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதுக்கு கீழே போட்டிருக்கு பாருங்க கெட் த டெஸ்ட் சிலபஸ் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ப்ராஷர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ராஷர்ல தான் உங்களோட டெஸ்ட் சிலபஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அதனால நீங்க இந்த ப்ராஷரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ராஷர் பார்க்க இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க போட்டிருக்கு பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட். அதுக்கப்புறமா அப்படி நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் டு ஐ நீட் டு டூ அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 ரவுண்ட் இருக்கு ஓகேவா. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட்ஸோட டைமிங் நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை தரீங்கன்னா உங்களோட ரீலெவல் ஸ்கோர் அபவ் 700 இருக்கணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க இதை திங்க் பண்ணி நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை தந்துட்டீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க within 5 working days after the test அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அதை நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை பத்தி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க ஹவு டு ஐ அப்ளை அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கப்புறமா நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அதை பத்தி நான் உங்ககிட்ட பிராக்டிக்கலா ஷோ பண்ண போறேன். அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா நீங்க இந்த ரவுண்ட்ஸ் பத்தி இங்க இருந்த டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட்ஸோட டியூரேஷன் நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். அதாவது என்ன இந்த டெஸ்டோட டியூரேஷன் நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு அதை நீங்க இங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா உங்களை இவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதை நீங்க இங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்கோர் மோர் தென் 700 இன் ரீ லெவல் டெஸ்ட் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா இந்த டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோர் மோர் தென் 700 இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க இந்த டெஸ்ட்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ரீலெவல் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுவாங்க. ரீலெவல் ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனிஸ் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம் அதை பத்தி நீங்க இங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை பத்தி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி டீடைல்டா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா சப்போஸ் நீங்க இவங்களோட டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரீலெவல் ப்ரொஃபைல் பார்க்க இப்படிதான் இருக்கும் ஓகேவா. இந்த இடத்துல உங்களோட ரீலெவல் ஸ்கோர் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கில்ஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை பத்தி இவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா எஜுகேஷன்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறமா உங்களோட ரீலெவல் ஸ்கோர் பார்க்க இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இங்க பாத்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க இந்த டெஸ்டோட சிலபஸ் இங்க இருந்தே பாத்துக்கலாம். அதாவது என்னன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், அதுல இந்த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ்ல இருக்கு ஓகேவா. இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல நீங்க இந்த HTML, CSS, அதுக்கப்புறமா இந்த ஜாவா ஸ்கிரிப்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சில டாபிக்ஸ்ல இருக்கு, இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த டாபிக்ஸை எங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னா நீங்க கூகுளை யூஸ் பண்ணி ஃப்ரீயாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்க இந்த சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதாவது என்னன்னா இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட்டை நீங்க தாராளமா தரலாம். அதாவது என்னன்னா நீங்க இந்த டெஸ்ட்டை தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க கண்டிப்பாக இந்த டெஸ்ட்ல செலக்ட் ஆயிருவீங்க. இப்போ நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கப்புறமா நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் ட்ரீம் ஜாப் அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ நீங்க உங்களோட ட்ரீம் ஜாபை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கெட் ஹையர்ட் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட போன் நம்பரை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறமா உங்களோட போன் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க fill in your details அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டீடைல்ஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட நேமை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கு.
ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜெண்டரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு ஸ்லாட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த இடத்துல கூட புக் பண்ணலாம், ஓகேவா? இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா இங்க பாத்தீங்கன்னா கெட் ஹயர்ட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே செலக்ட் யுவர் டெஸ்ட் டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால சப்போஸ் நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டெஸ்ட் டேட்டை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க அந்த டேட்ல டெஸ்ட் கொடுக்குற மாதிரி வரும், ஓகேவா? இல்லைன்னா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா இந்த மாசம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் மந்த் கூட டெஸ்ட் தரலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க அந்த டேட்டை எப்படி செலக்ட் பண்ணலாம்னா இங்க பாத்தீங்கன்னா சூஸ் another டேட் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் மந்த் டேட்டை நீங்க செலக்ட் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க உங்களோட டேட்டா இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா செலக்ட் டெஸ்ட் டேட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க சப்மிட் வீடியோ ரெஸ்யூம் டு கன்ஃபார்ம் டெஸ்ட் டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால நீங்க இது மாதிரி ஒரு வீடியோ ரெஸ்யூமை ரெக்கார்ட் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்க இந்த வீடியோ ரெஸ்யூமை சப்மிட் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்க இந்த வீடியோ ரெஸ்யூம்ல என்ன பண்ணுங்க, இங்க போட்டிருக்கு பாருங்க இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்க யாரு, அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஜேர்னி பத்தி சொல்ற மாதிரி வரும், ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க உங்களோட டெஸ்ட் டேட்டா இங்க இருந்தே பாத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ ரெஸ்யூமை தாராளமா ரெக்கார்ட் பண்ணி நீங்க அதை தாராளமா சப்மிட் பண்ணலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த வீடியோ ரெஸ்யூம் ரெக்கார்ட் பண்ணி சப்மிட் பண்ணாதான் உங்களோட டெஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் நீங்க இந்த வீடியோ ரெஸ்யூம் ரெக்கார்ட் பண்ணலினா உங்களோட டெஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால நீங்க இதை கண்டிப்பாக சப்மிட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ரீலெவல் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா இந்த ரீலெவல் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ரீலெவல் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்க கம்பெனிஸ் பின்னாடி போக தேவையில்ல, கம்பெனிஸ் உங்க பின்னாடி வருவாங்க. அதுக்கப்புறமா கம்பெனி அவங்களோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க அவங்களோட இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ட்ரீம் ஜாப் கிடைச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் இவங்களோட டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இவங்களோட இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 50,000 to 2 lakh rupees பர் மந்த் சேலரி கிடைக்கிற ஜாப் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரீலெவல் வெப்சைட்டை தாராளமாக நம்பலாம், ஓகேவா? ஏன்னா இது அன்அகாடமியோடது, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த வெப்சைட்டை தாராளமாக நம்பலாம். அதுக்கப்புறமா இந்த ரீலெவல் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேயே கிளிக் பண்ணி நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டெஸ்ட்டோட டேட்டை செலக்ட் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன், என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் வீடியோ பிடிக்கலனா கண்டிப்பாக இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கேரியர் அண்ட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஏர்னிங், எஜுகேஷன் இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலில் கேரியர் அண்ட் ஜாப்ஸ் அதுக்கப்புறமா ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டட் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.